வணக்கம். இது உங்க சாய் சஷ்டி சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் செய்ய போறோம். தேங்காவே தேவைப்படாதுங்க. அப்படியே நம்ம அரைச்சு சாப்பிடலாம். எவ்வளோ தண்ணி கலந்தாலும் அவ்வளோ அருமையா இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமா சாப்பிடாம நல்லா அள்ளி ஊற்றி துவைச்சி சாப்பிடுங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். சுட சுட இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன். அது ஒரு புறம் அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. 5 பச்சை மிளகாவை உடச்சி போட்டு வதக்கிக்கங்க. லேசாக கலர் மாறட்டும். 6 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா கலர் மாறி வரட்டும். இப்போ 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். 10 நிமிஷத்துக்குள்ளேயே சட்னி ரெடியாக இருங்க. அவ்வளோ குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. அப்படியே ஒரு பக்கம் ஆறட்டும், எடுத்து வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். ஆறிய வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அப்படியே நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தாளிப்புக்கு சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 10 சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன், பொடியை நறுக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். 3 காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கியிருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை 2 கொத்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறி வரட்டும். ஆறினதும் தான் நம்ம சட்னியை சேர்க்கணும், இல்லைன்னா பொட்டுக்கடலை போடுறதுக்கு கீழே கட்டி கட்டியாக தங்கிடும். இப்போ ஆறிடிச்சு நம்ம சட்னியை சேர்த்துக்கலாம். கலந்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காகவே இருக்குது. இப்போ மறுபடியும் நான் நிறைய தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபுல் ஜார் தண்ணியை அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்க பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மதுரை சட்னி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.